அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழி காட்டுவதில் யார் அவனை ஈமான் கொள்கிறார்களோ, அவனுடைய குர்ஆனை ஈமான் கொள்கிறார்களோ, அவர்கள் தக்வா உள்ளவர்களாக அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடப்பவர்களாக இருப்பார்கள். ஆகவே அவர்களுக்கு அந்த விதத்தில் குர்ஆனை கொண்டு நேர்வழி காட்டுகிறார். இன்னொரு சாரார் மனிதர்களில் அந்த நேர்வழியின் பக்கம் தேவை உள்ளவர்களாக, ஆனால் இன்னும் அதை எடுத்துக்கொள்ளாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள்தான் பொதுவாக இருக்கக்கூடிய இறை நிராகரிப்பாளர்கள். அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை நேசித்து அவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறான். இறை நிராகரிப்பாளர்களாக இருப்பவர்களுக்கு குர்ஆனை நேர்வழிக்குரியது என்று முன்வைத்து நேர்வழி பக்கம் அழைக்கிறான். குர்ஆனை அல்லாஹ் வர்ணிக்கும் போது இன்னொரு இடத்திலே சொல்லுகிறான், இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். நிச்சயமாக இந்த குர்ஆன் மிக நேரான, சரியான, நீதியான பாதையின் பக்கம் நேர்வழி காட்டுகின்றது. வயுபஷ்ஷிருல் முஃமினீன், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட முஃமின்களுக்கு நல்ல செய்தி சொல்லுகின்றது. அல்லதீன யஅமலூன ஸ்ஸாலிஹாத்தி அன்ன லஹும் அஜ்ரன் கபீரா. அந்த முஃமின்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள், அவர்கள் சாலிஹான நல்ல அமல்களை செய்வார்கள், அவர்களுக்கு மகத்தான மிகப்பெரிய கூலி உண்டென்று அல்லாஹ் நற்செய்தி சொல்லுகிறான். وَأَنَّ الَّذِينَ لَا يُؤْمِنُونَ بِالْآخِرَةِ, ஆனால் எவர்கள் மறுமையை, ஆகிராவை, இறுதி நாளை நம்பிக்கை கொள்ளாமல் அதை நிராகரித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அஅதத்னா லஹும் அஸாபன் அலீமா, அவர்களுக்கு கடுமையான வலி தரக்கூடிய, வேதனை தரக்கூடிய தண்டனையை அவன் தயார்படுத்தி வைத்திருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே முஃமின்களுக்கு நேர்வழி கொடுத்து சொர்க்க நற்செய்தி சொல்லி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மகத்தான கூலியை வைத்திருக்கிறான். இது குர்ஆனின் மூலம் நடக்கிறது. ஆனால் யார் இந்த அல்லாஹ்வின் நேர்வழியை நிராகரித்து விட்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு மிகப்பெரிய கடுமையான வழி தரக்கூடிய வேதனையை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்று சொல்கிறார். இது சூரா பனி இஸ்ராயில் 17வது சூராவுடைய 9, 10 2 ஆயத்துகளில் அல்லாஹ் தஆலா குர்ஆன் என்பது அக்வம், இது நேர்வழியை, நீதியை, சரியான சீரான பாதையை காட்டக்கூடியது என்று இங்கே வர்ணிக்கிறார்.